கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த கொஸ்டின் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் பாருங்கள், பேரபோலிக் ரிஃப்ளெக்டர் ஆண்டனா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கை வேவ் ப்ராபகேஷன். இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, நான் அதை அப்படியே கொடுத்துருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் பேப்பர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கொஸ்டின் நான் கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நான் கொடுத்த கொஸ்டின் அப்படியே வந்துருக்கு, 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதில் 2 கொஸ்டினுமே வந்துச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் யூனிட் பார்ப்போம். செகண்ட் யூனிட்டில் பாருங்கள், சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர், அப்புறம் ஹை லெவல் ஏஎம் டிரான்ஸ்மிட்டர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கொடுத்ததே 3 கொஸ்டின் தான், இதில் 2 வந்துருச்சு. அப்போ 2 யூனிட்டுமே நான் கொடுத்த கொஸ்டின் வந்துச்சு. 3வது யூனிட்டில் பாருங்கள், ஸ்டீரியோஃபோனிக் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து பி சாய்ஸில் இருக்குது. தேர்ட் யூனிட்டில் நான் 2 கொஸ்டின் தான் கொடுத்தேன், அதில் 1 அப்படியே வந்துருச்சு. இப்போ 4வது யூனிட்டில் பாருங்கள், பிடபிள்யூஎம்மும் அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் 2 கொஸ்டினுமே வந்து அப்படியே வந்திருக்கு. அப்போ இது வரைக்கும் 4 யூனிட்டில் நான் கொடுத்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. இப்போ 5வது யூனிட்டில் பார்ப்போம். 5வது யூனிட்டில் என்ன கொஸ்டின்னா, பிஏஎல் கலர் டிவியும் வெலாசிட்டி ரிப்பன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நான் கொடுத்த கொஸ்டின் 5 யூனிட்லையுமே வந்திருக்கு. யார் யாரெல்லாம் இதை படிச்சிங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.